தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அட்மிஷனுக்கான அதற்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கு. அதே நேரத்துல ஃபுல் டே அப்படின்னா நாளைக்கு. ஸோ 24/5/2024 லாஸ்ட் டேட்டு. இது மே 20ஓட முடிஞ்சத இன்னொரு 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நாளைக்கு முடியுது. இன்னும் அப்ளிகேஷன் போடாம இருக்கிறவங்க பார்த்து நிதானமா அப்ளிகேஷன் போட்டுருங்க. டைம் இல்ல. நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். இப்போ ஸ்டூடண்ட்ஸுக்கு இப்ப இருக்கக்கூடிய டவுட் அல்லது அடுத்த ஸ்டூடண்ட்ஸ் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயம், அப்ளிகேஷன் ஆன்லைன்ல சப்மிட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிற விஷயம் என்னன்னா, ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? அது எப்படி ரேங்க் லிஸ்ட் எங்க போய் எப்படி பார்க்கறது? அல்லது ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியலினுடைய முக்கியத்துவம் என்ன? அல்லது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்? எதை வச்சு நமக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற டவுட் ஃபுல்லா மனசு பூரா இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் அப்ளிகேஷன் போறது இம்பார்ட்டன்ட்டா இருந்தது. அப்ளிகேஷன் மேக்ஸிமம் எல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க. நிறைய டிமாண்ட் இருக்கு. எக்கச்சக்கமான போட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல அடுத்தது ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ல கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க. சார் நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் சார். அதனால ரேங்க் லிஸ்ட் சம்பந்தப்பட்ட வீடியோ கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது பழைய ஷெட்யூல் படி பழைய அட்மிஷன் ஷெட்யூல் படி லாஸ்ட் டேட் 24 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றது 24 மே இருந்தது. இப்போ ரிவைஸ்டு பண்ண ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 27/5/2024 தான் கவர்மெண்ட் ரேங்க் லிஸ்ட் எல்லாம் தயார் பண்ணி அந்த காலேஜுக்கு அனுப்பிச்சிருவாங்க மெயில்ல. ஓகேவா? அவங்களுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் வர சொல்லி ரேங்க் வைஸ் கூப்பிடுவாங்க. ஓகேவா? இப்போ ரேங்க் லிஸ்ட் 27/5/2024 தான் காலேஜுக்கு போகுதுன்னா, இட் மீன்ஸ் மொத நாள் நைட்டே கூட காலேஜுக்கு மெயில் வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் டே 27 காலையில காலேஜ்ல அந்த அந்த ரேங்க் லிஸ்ட் அத்தனையும் அதாவது காலேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டோட்டலா காலேஜுக்கு அனுப்பிச்சிருவாங்க. கவர்மெண்ட் எல்லாம் ரேங்க் போட்டு கோர்ஸ் வைஸ் ரேங்க் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அந்த கோர்ஸ் வைஸோ அல்லது குடுத்த ரேங்க் எல்லாமே அவங்க கிளாஸிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு, அடுத்தது கவுன்சிலிங்காக ரெடி ஆயிடுவாங்க. இப்போ கவுன்சிலிங் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 28 ரேங்க் லிஸ்ட் 27 காலேஜஸ்க்கெல்லாம் வந்த உடனே 28/5/2024 இருந்து அடுத்த நாளே சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடக்குது. 28, 29, 30 மே மாசம். இந்த மாசம். ஓகேவா? ஸோ இந்த 3 நாள்ல நடக்க போகுது. அப்போ 27 வந்த உடனே ரேங்க் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் சிறப்பு கலந்தாய்வுல கலந்தக்கூடிய அதுக்கு எலிஜிபிளா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸான அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்ப அந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு 27 ஈவினிங் அல்லது 28 காலையிலக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் பர்ட்டிகுலரா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடும். அப்ப அது எங்க போய் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியும்? இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு காலேஜுக்கும் அவங்கவங்க வெப்சைட் வச்சிருக்காங்க. அந்த காலேஜினுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல அந்த ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிருவாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்தந்த காலேஜ் எந்த காலேஜ் நீங்க எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அந்த காலேஜோடைய வெப்சைட்டை ஆன்லைன் இதுல வெப்ல இது கூகுள் குரோம்ல ஓப்பன் பண்ணி, நீங்க அந்த ரேங்க் லிஸ்ட் இப்ப ஹோம் பேஜ்லயே பாயிண்ட் குடுத்திருப்பாங்க. ஃபிளாஷ் நியூஸ் குடுத்திருப்பாங்க. ஃபிளாஷ்ல அதுல கிளிக் பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு நீங்க எந்த ரேங்க் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுல எந்த ரேங்க் இருக்கீங்க. அதாவது இப்ப ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ்னா அந்த ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அதுல எந்த ரேங்க்ல இருக்கீங்கன்னு நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் ரேங்க் லிஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்டு. அது எப்ப ரிலீஸ் பண்றாங்க அல்லது எப்படி பார்க்கறதுங்கிறது. இப்ப அந்த ரேங்க் லிஸ்ட் எதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸா அப்படின்னா, கண்டிப்பா. ஏன்னா இப்போ அட்மிஷன் அப்படின்னாவே எந்த அட்மிஷனா இருந்தாலும் சரி, மெடிக்கல் அட்மிஷனோ, இன்ஜினியரிங் அட்மிஷனோ, பாராமெடிக்கல் காலேஜ் அட்மிஷனோ அல்லது லா அட்மிஷனோ எதாக இருந்தாலும் நமக்கு கவுன்சிலிங் நடக்குது இல்லையா? அந்த கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னாவே நமக்கு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்குன்னா அது ஒரு மாதிரி கட் ஆஃப் கால்குலேட் பண்றோம் 400க்கு. அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி கட் ஆஃப் கால்குலேட் பண்றாங்க. இன்ஜினியரிங்க்குன்னா அதுக்கு வேற மாதிரி கட் ஆஃப் பண்றாங்க. இதாவது ஒவ்வொருக்கும் கட் ஆஃப் கால்குலேட் பண்ற சிஸ்டம் வேறையா இருக்கு. ஸோ அந்த கட் ஆஃப் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் என்னுடைய கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு எனக்கு கிடைக்குமா? இந்த காலேஜ்ல இந்த சீட்டு கிடைக்குமா? நான் இந்த கம்யூனிட்டி சார்ந்தவன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு கன்ஃபியூஸ் அல்லது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அந்த கட் ஆஃப் மார்க் எதுக்காகன்னா, ரேங்க் தயார் பண்றதுக்கு கட் ஆஃப் மார்க் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம். அதுல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பிளஸ் டூல வாங்கின மார்க்ல என்ட்ரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கான கட் ஆஃப் அங்கேயே டிஸ்ப்ளே வந்துருது. அதை தான் நீங்க டோட்டல் பண்ணி பார்த்தாலும் அந்த கட் ஆஃப் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 3 கட் ஆஃப் அதுல டிஸ்ப்ளே வந்திருக்கும் இல்லையா? தமிழுக்கான மார்க் தான் தமிழ் கட் ஆஃப், இங்கிலீஷ்க்கான மார்க் இங்கிலீஷ் கட் ஆஃப், மற்ற 4 சப்ஜெக்டுடைய மார்க் வேற டிகிரி நீங்க ஜாயின் பண்றதுக்கான கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு
அது எல்லாம் சப்மிட் பண்றவங்க எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அந்த கவர்மெண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட் ஆஃப் மார்க் படி நீங்க எந்த கோர்ஸ் எல்லாம் கேட்டீங்களோ, அந்த கோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அந்த கட் ஆஃப் மதிப்படி ரேங்க் வந்து தயார் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரேங்க் அலாட் ஆயிரும். அப்ளை பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேங்க் அலாட் ஆயிரும். இப்ப உதாரணமா ஒரு 2,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 1,50,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, அத்தனை பேத்துக்குமே ரேங்க் அலாட் ஆயிரும். அண்ட் அத்தனை பேரும் ஒரே கோர்ஸ கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க தான் பிகாம், பிபிஏ வேணும்னு கேட்டிருப்பாங்க. சயின்ஸ், பயோ மேக்ஸ் எடுத்தவங்க அது சம்பந்தப்பட்ட கோர்ஸ் கேட்டிருப்பாங்க. பியூர் மேக்ஸ் எடுத்தவங்க அது சம்பந்தப்பட்ட கோர்ஸ் கேட்டிருப்பாங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான அந்தந்த கோர்ஸ் கேட்ட நம்ம எந்த சாய்ஸ் பில்லிங் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கோர்ஸுக்கு ரேங்க் வந்து ரெடி ஆயிருக்கும். ஓகேவா? அந்த ரேங்க் படி இப்ப கட் ஆஃப் வச்சு ரேங்க் ரெடி பண்ணிட்டாங்கன்னா, இப்ப ரேங்க் தான் நமக்கு பேசும். கவர்மெண்ட் அனுப்புறது ரேங்க் தான். கட் ஆஃப் இல்ல. இப்ப ரேங்க் கட் ஆஃப் வச்சு ரேங்க் அலாட் பண்ணியாச்சு. இப்ப ரேங்க் வந்து அனுப்பிச்சிருவாங்க. இப்ப இந்த ரேங்க் படி தான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கே வர சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 600 ரேங்க்ல இருக்கிறவங்கள கூப்பிடலாம் அப்படின்னா, அந்த 600 ரேங்க்ங்கிறது எப்படி அலாட் ஆச்சு? கட் ஆஃப் வச்சு. இப்ப கட் ஆஃப விட்டுருங்க. அந்த ரேங்க் தான். இப்ப அந்த ரேங்க வச்சு தான் உங்கள கூப்பிடுவாங்க. அந்த 600க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல உங்கள கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். காலேஜ் வைஸ் மாறும். ஒரு காலேஜ்ல 600 வரைக்கும் கூப்பிடலாம். இன்னொரு காலேஜ்ல 500 வரைக்கும் கூப்பிடலாம். ஓகேவா? சோ எப்படி வேணா கூப்பிட முடியும். அந்த காலேஜ் விருப்பம் தான். அப்ப அவங்க அப்படி கூப்பிடுறப்ப, அவங்க கூப்பிடுற இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க் வரைக்கும் இன்னைக்கு நடக்குது கவுன்சிலிங் அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா எந்த காலேஜ்ல அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த காலேஜ் நோட்டீஸ் போர்ட்லயும் இருக்கும். ரேங்க் லிஸ்ட் அந்த காலேஜ் நோட்டீஸ் போர்ட்லயும் டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இந்த டேட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் 6 நாள் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேல இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க் வரைக்கும் இந்தந்த கோர்ஸ்க்கெல்லாம் நடக்குது. அடுத்து 2வது நாள் வந்து இதே மாதிரி ஃப்ரம் டூ ரேங்க்குக்கு இந்த டேட்ல நடக்குதுங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. அங்கேயும் பார்த்துக்கலாம். நிறைய காலேஜ் வெப்சைட்ல போட்டுருவாங்க. கவலை இல்ல. மேக்ஸிமம் காலேஜ் வெப்சைட்ல போட்டுருவாங்க. நீங்க அத பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால அட்மிஷன் கவுன்சிலிங் நீங்க போறதுக்கு அடிப்படையே எது அப்படின்னா, தரவரிசை எண் தான். அதாவது ரேங்க் லிஸ்ட் தான். நீங்க எந்த ரேங்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அத வச்சு தான் கூப்பிடுவாங்க. புரியுது இல்லையா? இப்ப ரேங்க் என்னன்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்க. ரேங்க் லிஸ்ட் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்க. அதனால நீங்க அத வச்சு நீங்க பார்க்கலாம். ரேங்க் லிஸ்ட் ஒவ்வொரு காலேஜும் வெப்சைட்ல போட அல்லது அது சம்பந்தப்பட்ட தகவல் வர நம்ம சேனல் வந்து வீடியோ ரெகுலரா வந்துட்டு இருக்கும். ஒரு காலேஜ்ல ரேங்க் லிஸ்ட் போட்டாச்சுன்னா, அந்த காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்கலாங்கிறத அந்த ரேங்க் லிஸ்ட்ட ஒரு டிஸ்ப்ளேவோட டெமோவோட நம்ம சேனல்ல இருந்து வீடியோ வரும். அதே மாதிரி நிறைய காலேஜ் குடுத்துருக்கோம். இந்த வருஷமும் அதே மாதிரி குடுக்கப்படும். நம்ம சேனலோட கனெக்டடா இருந்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய வீடியோ ரேங்க் லிஸ்ட் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க பார்த்துக்கலாம். அந்த ரேங்க பார்த்ததுக்கு அப்புறம் நாம இன்னும் முடிவு பண்ணிக்கலாம். இப்ப வந்து கட் ஆஃப் மார்க்க வச்சு ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில குறிப்பிட்ட கோர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டா நம்ம கிளியரா தெரியாம இருந்தா கூட, ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகேவா? இப்ப ரேங்க் லிஸ்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. ரேங்க் லிஸ்ட் ஒவ்வொரு காலேஜும் வெளியிட நம்ம சேனல்ல இருந்து வீடியோவா நான் குடுக்குறேன். நீங்க பார்த்துக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.